Taste the Daily. சென்னை கொளத்தூரில் முதல்வரின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளும் கட்சியின் மகளிர் அணியினர் வாழைத்தார்களை காலி செய்த சம்பவம் பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது. சென்னை கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் தாமதமாக வந்து அசடு வழிந்தனர். இது ஒருபுறம் என்றால், நிகழ்ச்சிக்கு வந்திருந்த திமுக மகளிர் அணியினர் விழா மீது கவனம் வைக்கவில்லை. அவர்கள் கவனமெல்லாம் எப்போது நிகழ்ச்சி முடியும், எப்போது தோரணத்திற்காக கட்டப்பட்டுள்ள வாழை மரங்கள் மீது கை வைக்கலாம் என்பதிலேயே இருந்தது. சொல்லி வைத்தார் போல் முதல்வர் அங்கிருந்து கிளம்பிய அடுத்த நொடியே வாழை மரங்கள் மீது பாய்ந்த மகளிர் அணியினர் போட்டி போட்டு வாழைக்காய், வாழைப்பூ ஆகியவற்றை கண்ணிமைக்கும் நொடிக்குள் காலி செய்து வெற்றி களிப்பில் இடத்தை காலி செய்தனர். சென்னை காசிமேட்டில் மீன்வள உதவி இயக்குநர் அலுவலகத்தை 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை காசிமேட்டில் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 2000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் இயங்கி வருகின்றன. ஒரு விசைப்படகிற்கு அரசு சார்பில் 1800 லிட்டருக்கு மானியமாக வரி விலக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒரு உரிமையாளர் ஒன்றிற்கு மேற்பட்ட விசைப்படகுகள் வைத்திருந்தால் ஒரு விசைப்படகிற்கு மட்டுமே மானிய விலைக்கு டீசல் வழங்கப்படும் என கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு உதவி இயக்குநர் அலுவலகம் தரப்பில் கூறியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக அரசாணை கடந்த மார்ச் மாதமே பிறப்பிக்கப்பட்டதாகவும் அதை தற்போது தாங்கள் அமல்படுத்துவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்த இணை இயக்குநருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பாஜக நிர்வாகி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கேயம் அருகே உள்ள காந்தி நகரைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் பாஜக தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளரும் ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் சதீஷ்குமார் என்பவரிடம் மாத தவணையில் பழைய இருசக்கர வாகனம் வாங்கியுள்ளார். அதற்கு கடந்த 4 மாதமாக தவணை கட்டாததால் சங்கரை அலுவலகத்திற்கு வரவழைத்த சதீஷ்குமார் சாதி பெயரை குறிப்பிட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த சங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய பாஜக நிர்வாகியான சதீஷ்குமாரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாராயம் கடத்திய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 5 லிட்டர் சாராய பாக்கெட்டுகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மினி பேருந்தும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆந்திராவிலிருந்து பேருந்து மூலம் பாக்கெட் சாராயம் கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து வாணியம்பாடி பேருந்து நிலையம் வந்தடைந்த மினி பேருந்தை காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது பேருந்தில் 5 லிட்டர் சாராய பாக்கெட்டுகள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மினி பேருந்து ஓட்டுநர் ஹேமந்திரி மற்றும் நடத்துனர் சோபன் பாபு இருவரையும் கைது செய்தனர். மாநிலங்களுக்கு இடையே சோதனை சாவடி இருந்தும் தமிழக எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் உள்ள காவலர்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தார்களா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்கம் கடத்தல் வழக்கை சுங்கத்துறையிடமிருந்து சிபிஐக்கு மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் விமான நிலையத்தில் இருந்த பரிசு பொருட்கள், கடையின் உரிமையாளர் உள்பட 9 பேரை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கவும் தடை கேட்டுள்ளனர். இதற்கிடையில் இந்த வழக்கு விசாரணை கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் 1 கிலோ தங்கம் கூட கண்டுபிடிக்கப்படாததால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே சென்னை விமான நிலைய ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை அனைவருக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பணியின் போது செல்போன்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள NLC இந்தியா நிறுவனத்தில் மண்வெட்டும் இயந்திரத்திற்கு சிக்னல் கொடுத்து கொண்டிருந்த சொசைட்டி தொழிலாளி அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தார். மூலக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த குழந்தைவேல் என்பவர் NLC நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்ததின் அடிப்படையில் PMC சொசைட்டி தொழிலாளராக பணியாற்றி வந்தார். சுரங்கம் 1Aவில் மண்வெட்டும் இயந்திரத்திற்கு சிக்னல் கொடுத்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத கனரக வாகனம் மோதி குழந்தைவேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை எனவும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சக தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி அருகே தருவைக்குளம் கிராமத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி தருவைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணி மகாராஜா என்பவருக்கு சொந்தமான ஒரு விசைப்படகில் 10 மீனவர்களும், கடந்த 23ஆம் தேதி மற்றொரு விசைப்படகில் 12 மீனவர்களும் கடலுக்குள் சென்றுள்ளனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களின் 2 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு படகுகள் மற்றும் மீனவர்களை விடுத்து தாயகம் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே முறையாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி காலி குடங்களுடன் பேரூராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். தலைவாசல் அருகே உள்ள சொக்கனூர் 14வது வார்டு பொன்னிநகர் பகுதியில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் காலி குடங்களுடன் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு செயல் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசால் பொதுமக்களுக்கு முறையாக குடிநீர் கூட வழங்க முடியவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பள்ளியில் மாணவனை பாம்பு கடித்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேல்முருக்கம்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுவன் அங்குள்ள புதர் மறைவில் இயற்கை உபாதைகளை கழித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரை சாரைப்பாம்பு கடித்ததாக கூறப்படும் நிலையில் அந்த மாணவர் உடனடியாக திருத்தணியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பள்ளி நிர்வாகம் பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளாததே இதற்கு முக்கிய காரணம் என்று பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் விடிய அரசின் பள்ளிக்கல்வித்துறை பள்ளி வளாகத்தை தாமதமாக தூய்மைப்படுத்திய நிலையில் எப்போதும் தும்பை விட்டு வாளை பிடிப்பதே விடிய அரசின் வேலையாக இருப்பதாக பொதுமக்கள் சாடினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ராணி அண்ணாதுரை மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் பள்ளி மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரத்தின் மையப்பகுதியான சேக்குப்பேட்டை கவரை தெருவில் ராணி அண்ணாதுரை மகளிர் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இப்பகுதியில் பெய்த மழையால் பள்ளியின் வளாகத்திற்குள் மழைநீர் குளம்போல தேங்கி நிற்கிறது. வகுப்பறைகளின் இரு பக்கங்களிலும் மழைநீர் தேங்கி நிற்பதால் மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் பள்ளி வளாகத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என பெற்றோர் அச்சமடைந்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் இவற்றை முறையாக கண்காணிக்காமல் என்னதான் செய்து கொண்டிருக்கின்றனர் என பெற்றோர் கேள்வி எழுப்பி உள்ளனர். இந்திய வானிலை ஆய்வு மையம் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், கோவா, மகாராஷ்டிரா ஆகிய 5 மாநிலங்களுக்கு மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கொங்கன் பகுதி, மத்திய மகாராஷ்டிராவில் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் வரும் நாட்களில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சகோதரியுடன் நாட்டை விட்டு தப்பியோடினார். வங்கதேச விடுதலை போரில் ஈடுபட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் விளைவாக 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக வங்கதேச ராணுவ தளபதி நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். மேலும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் தளபதி அறிவுறுத்தினார். இதனை அடுத்து ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்து விட்டதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் மேற்கு வங்க மாநிலம் அல்லது திரிபுராவில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன.